ஹலோ. வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம லீட் கோடில் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா zigzag கன்வர்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிட்ட ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை வந்து zigzag கன்வர்ஷனில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க zigzagல. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட் ரோவில் இருக்கிற எல்லா ஸ்ட்ரிங்கையும் வந்து சேர்த்து எழுதிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ரோவில் இருக்கிற ஸ்ட்ரிங் கிடையாது, ஆக்சுவலி இது வந்து கேரக்டர். ஸோ ஃபஸ்ட் ரோவில் இருக்கிற அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து கன்கேட்னேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ரோவில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸையும் நம்ம வந்து அது கூட கன்கேட்னேட் பண்ணி ஓவராலாக ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரிங்காக வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இது வந்து மீனிங்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இவங்க அரேஞ்ச் பண்ண அந்த zigzag பேட்டர்னில் இருக்கிற ஸ்ட்ரிங்கை தான் நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம புஷ் பண்ண போகிறோம். நம்ம ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கை வச்சுருந்தோம்னா ஓகேங்களா. ஸோ இதான் வந்து கொஸ்டின். இது எப்படி வந்து அப்போ பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேப்பர் இஸ் ஹையரிங், அதுதான் வந்து இதோட ஸ்ட்ரிங்கோட பேர். ஓகே, பார்த்துடலாம். ஒயிட் போர்ட் கூடவே வந்து அவங்க வந்து நம்மக்கிட்ட நம்பர் ஆஃப் ஒரு நிமிஷம் பெண்ணை கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே. ஓகே, ஸோ பேபாலா PayPal is hiring. ஸோ PayPal is hiring வந்து அவங்க கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கு கூடவே அவங்க வந்து நம்பர் ஆஃப் இதுவும் கொடுத்துருவாங்க, ரோஸ் கொடுத்துருவாங்க. ஆக்சுவலி நீங்கள் என்ன ரோஸ் அரேஞ்ச் பண்ணுன்றதை அவங்க வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா PayPal is hiring ஃபஸ்ட்டில் வந்து 3 ரோஸில் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருப்பாங்க zigzag பேட்டர்னில். ரெண்டாவது எக்ஸாம்பிளில் 4 ரோஸில் நீங்கள் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்படி அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா ஈச் ரோவில் இருக்க கேரக்டர்ஸை நீங்கள் வந்து கன்கேரண்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற அந்த ஃபைனல் ஸ்ட்ரிங்கை தான் நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து இதுக்கு வந்து நான் 4ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ PAY. ஸோ நான் வந்து 4 ரோஸில் ஃபஸ்ட்டு காலம் மட்டும் ஃபில் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில் பண்ணும்போது ஜிக்ஸாக்காக ஃபில் பண்ணணும். பேவா மேலே ஒரு ரோ மேலே ஒரு காலம் தள்ளி ஆல் இஸ் ஹையரிங் HIRINC. ஓகேங்களா. இப்போ நீங்கள் இதே இதை வந்து 3 ரோஸில் அரேஞ்ச் பண்ணேன்னு பார்க்கலாம். 4 இங்கே வேணாம், நம்ம வந்து இது வந்து 4 ரோஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம 3 ரோஸ் அரேஞ்ச் பண்ணோம். அப்புறம் PayPal is hiring HIR. ஓகேங்க, இதான் வந்து நம்ம 3 ரோஸில் அரேஞ்ச் பண்ணோம்னா. ஓகே, இப்போ நம்ம வந்து ரோ பை ரோவை எழுதிடலாம். PALSIGYAHRPI. அதாவது என்னென்னா வந்து சார் நம்ம இந்த கேரக்டர்ஸ் கவுண்ட் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக இருக்கான்னு. PAYPALISHIRING. ஓகே, நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் தான் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம இதோட பேட்டர்னை அப்சர்வ் பண்ணோம். ஓகேங்களா. இந்த பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணால் தான் நம்மளால் அந்த கொஷின் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இப்போ 4ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது
இந்த ஃபஸ்ட்டு ரோவில் இன்னொரு கேரக்டர் போகிறதுக்கு கீழே எத்தனை கேரக்டர்ஸ் அது இக்னோர் பண்ணியிருக்குன்னு பாருங்களேன். 1 2 3 4 5 அந்த 5 கேரக்டர்ஸை வந்து அது இக்னோர் பண்ணியிருக்கு. அப்போது நீங்கள் இங்கே ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா 5 கேரக்டர்ஸ் தள்ளி நீங்கள் உங்களோட அடுத்த என்ன சொல்கிறது இட்ரேஷன் இருக்கணும், அடுத்த கேரக்டர் இருக்கணும். ஸோ 1 2 3 4 5 எல் வரைக்கும் நம்ம இக்னோர் பண்ணிடணும். ஐ வரைக்கும் நம்ம பியிலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஐக்கு போகணும். அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் ஐக்கு வந்துட்டீங்க, இங்கே ஃபாலோ பண்ண அதே ப்ரொசீஜர் தான். 5 கேரக்டர் நீங்கள் இக்னோர் பண்ணணும். எஸ்ஹெச்ஐ ஆர்ஐ இது வந்து இக்னோர் ஆயிடுச்சு. அதாவது எஸ்லேருந்து இந்த 2வது ஐ வரைக்கும் உங்களுக்கு வந்து 5 கேரக்டர். ஸோ அதை தாண்டி எண்ணில் பாயிண்ட் பண்ணுறீங்க. அதுக்கு மேலே போனீங்கன்னா எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் வந்து அப்படியே வந்து கேரக்டர் பிரிண்ட் பண்ணாமல் 2வது கேரக்டரை பாயிண்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கேரக்டர்லேருந்து பாயிண்ட் பண்ணி நடுவில் 5 கேரக்டர் இக்னோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள கேரக்டர் இருக்குது இல்லையா, அதை வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் 5 கேரக்டர் இக்னோர் பண்ணிவிட்டு அடுத்த கேரக்டர் பிரிண்ட் பண்ணி அந்த மாதிரி போய்ட்டே இருக்கணும். எப்போ வந்து உங்களுக்கு இல்லை ஸ்ட்ரிங் லென்த்தை விட அதிகமான இண்டெக்ஸை வந்து நீங்கள் பாயிண்ட் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் வந்து அடுத்த கேரக்டர் பார்க்க போயிடணும், அதாவது 2வது கேரக்டர். ஓகேங்களா? இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏலேருந்து எல்லுக்கு போகுது. ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம்னா இந்த செமி சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இது அப்படியே ஸ்ட்ரிங்க் ஆகுது. இப்போது ஃபஸ்ட்டு எதை பாயிண்ட் பண்ணி இருந்துச்சோ அதுக்கு அடுத்தது இது அடுத்து எங்கே பாயிண்ட் பண்ணி இருந்ததோ அதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் எஸ்லேருந்து ஐக்கு போகுது, அதுக்கப்புறம் ஜியிலேருந்து எங்கேயுமே போக முடியாது, அதனால் ஜி மட்டும் பிரிண்ட் பண்ணிடுச்சு. பாருங்களேன், ஃபஸ்ட்டு வந்து பிஐஎன் கரெக்டாக இருக்கா, அதுக்கப்புறம் ஏஎலுக்கு அப்புறம் எஸ்ஐ. இப்போது அடுத்து வந்து இது முடிஞ்சிருச்சா, இப்போது 3rd கேரக்டர் பாயிண்ட் பண்ணி ஒய்லேருந்து ஏக்கு போகும், அதுக்கப்புறம் ஹெச்லேருந்து ஆருக்கு போகும். இங்கே வந்து போக எதுவும் இல்லை, அதனால் திரும்பி வந்துடும். அப்புறம் பி, அந்த பியை பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து இந்த எல்லா கேரக்டரும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க. ஸோ பி மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி இந்த பொசிஷனில் வந்து ஐ பிரிண்ட் ஆகும், அடுத்த பொசிஷன் எதுவுமே இல்லை. ஸோ எப்போ வந்து உங்களுக்கு இந்த பொசிஷன் வந்து கம்ப்ளீட் ஆகுதோ அப்போ நீங்கள் லூப் வெளியே வந்துடலாம். ஓகேங்களா? ஓகே, இதை வந்து நான் இன்னும் கொஞ்சம் பெருசாக எழுதி உங்களுக்கு புரிய வைக்கிறேன். பாலிஸ் ஆகிறீங்களா? பி ஆல் ஹையரிங். ஓகே, பேப்பர் இஸ் ஹையரிங். இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம பியிலேருந்து நம்ம எங்கே போனோம்னா ஐக்கு போனோம், கரெக்டுங்களா? ஐயிலேருந்து நம்ம எண்ணுக்கு போனோம் 5 கேரக்டர்ஸ் இக்னோர் பண்ணி. இப்போது அடுத்து வந்து ஏலேருந்து நம்ம எல்லுக்கு போனோம், அதுக்கப்புறம் எல்லேருந்து நம்ம எஸ்க்கு போயிட்டு எஸ்லேருந்து நம்ம ஐயை பிரிண்ட் பண்ணுறோம், அப்புறம் ஐலேருந்து நம்ம ஜிக்கு போகிறோம், அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒய்லேருந்து ஏ, அப்புறம் ஏலேருந்து வந்து நம்ம ஹெச்சுக்கு போகிறோம், ஹெச்சிலேருந்து ஆறு, அதுக்கப்புறம் நம்ம ஜி பக்கத்தில் போகிறோம், பட் அது எதுவுமே இல்லை. ஸோ நம்ம திரும்பி வந்துருக்கோம். அப்புறம் பி, ஸோ பியில் ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நான் வந்து ஐக்கு போவோம், அதுக்கப்புறம் இந்த இதில் எதுவுமே இல்லை. ஆக்சுவலி இந்த லூப் வந்து ஜிக்கு அப்புறம் போகணும், எதுவுமே இல்லை. எண்ணுக்கு அப்புறம் போகணும், இங்கே எதுவுமே இல்லை. ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பக்கம் நீங்கள் வெளியே போகிறத பாருங்களேன். 1 2 3 4 4 வந்து உங்களுக்கு வெளியே போகுது. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து இந்த வேவ்ஸை பார்த்தீங்கன்னா 4 வேவ்ஸ் வருது. ஏன் இது 4னா நம்ம இந்த இடத்துல வந்து ரோஸ் ஈக்குவல் நம்ம 4ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம இதிலேருந்து ஒரு லூப் போடணும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு நம்ம 2 லூப் போட போகிறோம், நெக்ஸ்ட் லூப் மாதிரி இருக்க போது. ஃபஸ்ட்டு லூப்பில் இந்த பியிலேருந்து இந்த பி வரைக்கும், அதாவது என்னென்னா நீங்கள் இங்கே பார்த்தீங்களா, இது இங்கே ஆரம்பிச்சு. ஸோ ஃபஸ்ட் லைன் வந்து இங்கே பியில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஐக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் எண்ணுக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் வெளியே போயிடுது. அதே மாதிரி தான் செகண்ட் இதுவும்.
இது வந்து ஏல ஆரம்பிச்சு எல்லுக்கு போய் எஸ்ஸுக்கு போய் ஐக்கு போய் சிக்கு வெளியே போயிருது. 3 தேர்ட் கர்வும் பார்த்தீங்கன்னா ஒயில் ஆரம்பிச்சு ஏ, அப்புறம் ஹெச், ஆறு, அப்புறம் வெளியே போயிருது. ஃபோர்த்து கர்வ் பார்த்தீங்கன்னா பீல ஆரம்பிச்சு அப்படி வெளியே போயிருது. ஸோ இது வந்து இதுக்கு மேலே வந்து பீக்கு மேலே நம்ம போகிறதுக்கு எதுவுமே கிடையாது, ஏன்னா நம்ம எல்லாத்தையும் டச் பண்ணிட்டோம். ஸோ உங்களுடைய அவுட்டர் ஃபார் லூப் வந்து எது வரைக்கும் போனோம் அப்படின்னா 1 to 4 வரைக்கும் போகணும். புரிஞ்சிருச்சா? 1 to 4 வரைக்கும் போகணும் உங்களோட அவுட்டர் ஃபார் லூப். ஸோ உங்களுக்கு இன்னர் ஃபார் லூப் எப்படி போகணும்? ஓகேங்களா? இது வந்து அவுட்டர் ஃபார் லூப் வந்து எங்கே ஆரம்பிக்கிறன்றதை நீங்கள் வந்து கரெக்டாக சொல்லிட்டீங்க. உங்களுடைய இன்னர் ஃபார் லூப் வந்து போகணும் இல்லையா? ஸோ உங்களுக்கு இன்னர் ஃபார் லூப் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இங்கே போயிட்டீங்க, பீல ஆரம்பித்து ஐக்கு போயிட்டு என்னைக்கு வெளியே போயிடுங்க இல்லையா? இப்போது உங்களுக்கு இன்னர் ஃபார் லூப் வந்து இது வந்து கண்டினியூ ஆகணும். ஸோ பிரிண்ட் பண்ணணும் இல்லையா? ரெண்டாவது ஃபார் லூப் பார்த்தீங்கன்னா ஏல ஆரம்பித்து அப்படியே எல்லுக்கு போய் எஸ்ஸுக்கு போய் இங்கே போகுது. ஸோ இந்த மேலே உள்ள ஃபார் லூப்போட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி விடுறது மட்டும்தான் மேலே உள்ள ஃபார் லூப்போடைய வேலை. அதுக்கப்புறம் வந்து வெளியே போய் கொண்டு போய் நிறுத்துறது பார்த்தீங்கன்னா எதோட வேலை பார்த்தீங்கன்னா இன்னர் ஃபார் லூப் வேலை. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, வெளியே வரைக்கும் இதை வந்து புஷ் பண்ணி நீங்கள் தள்ளி கொண்டு போகிறது வேலை வந்து இன்னர் ஃபார் லூப். ஸோ நான் அதை எழுதிடுறேன். அவுட்டர் ஃபார் லூப்போட வேலை. அவுட்டர் ஃபார் லூப் வந்து ஸ்டார்டிங் அவுட்டர் ஃபார் லூப் எதுக்குன்னா லூப்பா outer for loop is for outer for loop is for starting the iteration. ஓகேங்களா? Inner for loop is for making exit. ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அவுட்டர் ஃபார் லூப் எதுக்குன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, ஓகே இங்கே ஆரம்பிக்கிறீங்க, ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கேரக்டர் ஆரம்பிக்கிறீங்க, அது வந்து வெளியே போகிற வரைக்கும் கொண்டு போகிற பொறுப்பு வந்து இன்னர் ஃபார் லூப்போடைய வேலை. ஓகேங்களா? ஸோ ஏன் வந்து அப்படி கொண்டு போகணும்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்து உங்களுக்கு இப்போது ஏல ஆரம்பித்து எல்லுக்கு போய்ட்டு இங்கே கட் ஆயிடுது. அதை ஃபர்தராக எல்லுலேருந்து எஸ்ஸு கொண்டு போயிட்டு எஸ்ஸுலேருந்து ஐக்கு கொண்டு போயிட்டு அது வந்து இது ஒரு தனி லூப்பாக போயிட்டுருக்கோம். இந்த ஐட்ரேஷன் வந்து இந்த 4 கேரக்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் தான் உங்களுக்கு அவுட்டர் ஃபார் லூப் தேவைப்படும். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அதை ப்ராப்பராக கொண்டு போய் நீங்கள் முடிச்சு விடணும் இல்லையா? அதுக்கு உங்களுக்கு வந்து இன்னர் ஃபார் லூப் தேவைப்படும். ஸோ நான் இப்போ கோட் போடுறேன், அதுலேருந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம திரும்பி வருவோம். அந்த கோடில் ஏதாச்சும் டவுட் வந்துச்சுன்னா நம்ம திரும்பி இங்கே வரலாம். ஓகேங்களா? ஸோ hash include iostream hash include வெக்டார் தான் யூஸ் பண்ணுறோம். சாரி, வெக்டார் இல்லை, நம்ம இந்த இடத்துல ஸ்ட்ரிங் தான் யூஸ் பண்ணுறோம். அவங்க நமக்கு ஸ்ட்ரிங் தான் கொடுக்குறாங்க. ஓகே, அப்புறம் நம்ம இந்த ஸ்டாண்டர்ட் கிளாஸ் வாங்கிக்கிறோம். ஓகே, நமக்கு ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஸ்ட்ரிங் கொடுக்குறாங்க. ஸோ ஸ்ட்ரிங்கை வந்து எஸ்ல ஸ்டோர் பண்ணதை வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆன்சரை நம்ம பிரிண்ட் பண்ண பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நம்ம ஆன்சருன்ற ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் கைஸ், இப்போ வந்துடுறேன். ஸோ இதை வந்து நம்ம ஆன்சர்ன்ற ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு எம்டி. அதுக்கப்புறம் நமக்கு அதாவது நம்ம ஈச் கேரக்டரை வந்து நம்ம கன்கனெக்ட் பண்ணும்போது இதில் புஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ அவங்க கொடுக்குற அந்த ரோ எத்தனை ரோ தெரியாது இல்லையா?
அதை இதில் வாங்கிக்கலாம். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்ட்ரிங்கை வாங்கிக்கலாம் எஸ்ஸில், அதுக்கப்புறம் ரோ நம்பரையும் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இன்டீஜர் என்னோட வேலை என்ன? ஓகே, ஸ்ட்ரிங்கோட சைஸ் நமக்கு தெரியாது இல்லையா, அதனால் அதுக்கப்புறம் நம்ம ஃபார் லூப்பில் ஐ யூஸ் பண்ண போகிறோம், அதையும் வச்சுக்கலாம். வேறு ஓகே, இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்களேன், இப்போ வந்து நீங்கள் பீல் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஐக்கு போகிறீங்க, அதுக்கப்புறமா எண்ணுக்கு போகிறீங்க, அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வெளியே போகிறீங்க. இப்போது நீங்கள் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட எல்லா கர்வுமே வந்து மேலேயும் இருக்குது கீழேயும் இருக்குது. இப்போ பார்த்தீங்களா, நீங்கள் வந்து இப்போது இந்த 2வது கர்வ் எடுத்துக்கோங்களேன். நீங்கள் இப்போ இந்த 2வது கர்வ் எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு எல்ல வந்துருச்சு. அப்போ எல்லேருந்து இது வந்து கீழே போகுது, அதுக்கப்புறம் மறுபடியும் எஸ்லேருந்து ஐக்கு போகுது, அதுக்கப்புறமா அங்கேருந்து கீழே போயிட்டு ஜியில் போய் மீட் ஆகுது. ஸோ நீங்கள் கேட்கலாம், ஏன் ப்ரோ நீங்கள் வந்து கீழே போடுறீங்க, நீங்கள் மேலேயே போட்டுடலாமே, மேலே போட கூட எல்லாம் சேம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆனால் நான் இதில் எந்த பாயிண்ட்டை சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ இந்த ஃபஸ்ட்டு பெரிய செமி சர்க்கிள் எடுத்துக்கோங்களேன். இந்த ஃபஸ்ட்டு பெரிய செமி சர்க்கிள்குள்ளே நிறைய சின்ன செமி சர்க்கிள் இருக்குது. அந்த சின்ன செமி சர்க்கிள் அதே மாதிரி தான் உங்களுக்கு செகண்ட் போர்ஷன்லையும் ஃபஸ்ட்டு பெரிய செமி சர்க்கிள்குள்ளே சின்ன செமி சர்க்கிள் வந்து உங்ககிட்ட வந்து நிறைய இருக்குது. இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம கீழே வந்து நம்ம இன்னொரு செமி சர்க்கிள் போட்டாகணும். ஸோ இந்த கனெக்ஷன் வந்து 2வது ஸ்ட்ரிங்கில் தான் ஆரம்பிக்குது, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கில் கனெக்ஷன் தேவையில்லை. ஏன்னா நீங்களே பாருங்கள், இப்போ வந்து பி வந்து இங்கேருந்து ஆரம்பிக்குது, அப்படியே வந்து ஐக்கு போகுது, ஐயிலேருந்து அப்படியே வந்து எண்ணுக்கு போயிட்டு வெளியே போகுது நீங்கள் சொல்லலாம். பட் அந்த மாதிரி கனெக்ஷன் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் கீழே போட்டிருக்க, அதாவது இப்போது நான் போட்டிருக்க இந்த செமி சர்க்கிள் வந்து எந்த ஒரு செமி சர்க்கிளையுமே வந்து மீட் ஆகலை, இன்டர்ஃபியர் ஆகலை. பட் நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு இதுக்கு போட்டிங்கன்னா அது வந்து இந்த எல்லா செமி சர்க்கிள்லையும் வந்து உங்களுக்கு இன்டர்செக்ட் ஆகி போகும். ஸோ இதனால் வந்து நம்ம லூப்பில் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உங்களோட ஃபஸ்ட்டு இந்த பெரிய செமி சர்க்கிள் இருக்குல்ல, இதை மட்டும் நான் வந்து ஃபஸ்ட்டு நான் ஸ்ட்ரிங்கில் புஷ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இதுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன செமி சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு நான் ஃபாலோ பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நம்ம அதுக்கு கோட் போடுவோம். ஃபஸ்ட்டு என்ன புஷ் பண்ணியிருக்கணும்னா பி, அப்புறம் ஐ, அப்புறம் என், இதை வந்து புஷ் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த 2வது செமி சர்க்கிள் தான் உங்களுக்கு கனெக்ஷன் வருது. ஸோ நம்ம இதுக்கு ஃபார் லூப் போடலாம். ஓகே, அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம பியில் ஆரம்பித்து ஐக்கு போகிறோம்ல, ஸோ அப்போ நடுவில் நம்ம வந்து எவ்வளோ ஸ்கிப் பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும். இந்த நடுவில் வந்து நம்ம வந்து 5 எலிமெண்ட் ஸ்கிப் பண்ணியிருக்கோம். ஸோ 5 எலிமெண்ட் ஸ்கிப் பண்ணியிருக்கோம்னா நம்ம வந்து ஸ்கிப்புன்ற ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு எவ்வளோ ஸ்கிப் பண்ணணுன்றது எப்படி சொல்லலாம் தெரியுமா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பியில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஐ போகுது. ஸோ நடுவில் இருக்கிறது வந்து எப்படின்னா வந்து கீழே இருக்கிற மொத்த நம்பர்ஸ் ப்ளஸ், ஓகே எழுதிடலாம். ஸோ நம்ம இதில் வந்து எப்படி வந்து ஸ்கிப் எழுத போகிறோம் அப்படின்னா, இதுக்கு கீழே இருக்கிற மொத்த நம்பர்ஸ், ஸோ பி ஏ ஒய் பே பால் எஸ்ஸா. ஓகே, இப்போ நம்ம பியிலேருந்து நம்ம வந்து ஐக்கு போகிறோம் அப்படின்னா நடுவில் உங்களுக்கு எவ்வளோ நம்பர் ஸ்கிப் ஆகிருக்கு கொஞ்சம் கவுண்ட் பண்ணுங்களேன். ஸோ வந்து 4 ரோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 ரோலையுமே நீங்கள் வந்து ஆன்சர் எழுதி வைக்கணும். ஸோ ஃபஸ்ட் ரோல் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க. ஸோ நீங்கள் அடுத்து வந்து நடுவில் வந்து ஸ்கிப் பண்ணி போகிற எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரோ -1 இருக்கணும். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த ரோ -1 இருக்கணும். கூடவே இந்த 2. ஸோ இப்போ இந்த பிக்கும் ஐக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 2 எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த 2 எலிமெண்ட்ஸ் எப்படி வரும்னா ப்ளஸ் 4 - 4 இல்லை, இது வந்து ரோன்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரோ
ஸோ ரோ -1 போட்டீங்க, இது வந்து ரோ -2வா? ஸோ 3 அதுக்கப்புறம் 2 ரோ -2. ஓகே, ஸோ +1 இதை வந்து ஸ்கிப்பபிள். ஸோ பேசிக்காக வந்து ரோ -1 அப்புறம் ரோ -2 இது ஓகேங்களா? ரோ -1 பார்த்தீங்கன்னா 3, இந்த 3 எலிமெண்ட் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் ரோ -2 நடுவில் வந்து 2 இது. ஸோ இந்த 2 தான் வந்து நீங்கள் எப்படி முடிவு பண்ணுவீங்க? ஏன்னா இப்போது நான் ரோ -2 நீங்கள் போட்டுருக்கேன், நீங்கள் அதே இதை வந்து இங்கே பாருங்களேன். இப்போ வந்து இந்த பிக்கும் ஏக்கும் நடுவில் வந்து 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ நீங்கள் இந்த 2 வந்து ஃபிக்ஸடாக நீங்கள் ஆக்க முடியாது. அப்போது நீங்கள் வந்து இதுக்கு வேறு ஒரு இது கண்டுபிடிக்கணும். என்னென்னா இப்போது இந்த 3க்கும் ஏக்கும் நடுவில் உள்ள மற்ற எலமெண்ட் பாருங்கள் 3, இதுக்கு நடுவில் உள்ள மற்ற எலமெண்ட் பாருங்கள் 5. ஸோ 5 வர்றதுக்கு ஒரு இது நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னா வந்து ரோ -1 multiply by 2 + 1, 2 + 2 நினைக்கிறேன். ஏன்னா இப்போது ரோ -1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 × 2 வந்து உங்களுக்கு வந்து 6. ஸோ 6, அப்புறம் இது வந்து +2 கிடையாது. ஓகே, நான் குழப்பிட்டு இருக்கேன், வெயிட் பண்ணுங்க. ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு வந்து ரோ -1 multiply by 2. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இப்போ 5 வரும். ரோ வந்து மொத்தமாக 4 -1 வேணால் 3. ஸோ 3 × 2 6. ஓகே, 6 × 2 6 × 2 வரல, 6 வந்துருச்சு. ஸோ 6 + 2, 6 + 2 8. ஓகே, ரோ -2 போட்டோம்னா ரோ -2 multiply by 2 + 2. ஸோ ரோக்கு வந்து நீங்கள் வேல்யூ 3 கொடுங்க. ஸோ 3 - 2 வந்து 4 அந்த இடத்துல 4 - 2 வந்து 2. 2 × 2 வந்து 4 + 2. அப்படி பார்த்தீங்கன்னா 2 × 2 4 + 2 6. ஸோ 4 + 2 வந்து உங்களுக்கு 6. ஸோ இந்த 6 தான் நீங்கள் அடுத்ததாக போகிற நம்பர். ஸோ இந்த கேல்குலேஷனுக்கு நம்ம எப்படி வந்தோன்னு பார்க்கலாம். எப்படின்னா வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரோலேருந்து நீங்கள் எவ்வளோ எலிமெண்ட்டை மைனஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இங்கே 4 இருக்குது, நீங்கள் கீழே வந்து 3 எலிமெண்ட்டை ஸ்கிப் பண்ணுறீங்க, கரெக்டாக? ஸோ ஸ்கிப்பபிள் பார்த்தீங்கன்னா ரோ -1. அதே மாதிரி நீங்கள் இங்கே வந்து எவ்வளோ எலிமெண்ட்டை ஸ்கிப் பண்ணுறீங்களோ அதிலிருந்து எக்ஸ்ட்ரா ஒன்று ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்கிப்பபிள் இது கிடச்சிரும். ஓகேங்களா? இது ப்ளஸ் இன்னொரு ரோ -2. இப்போ பாருங்களேன், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து நீங்கள் கீழே வந்து 3 இது பண்ணுறீங்க, 3 இது ஸ்கிப் பண்ணுறீங்க. அதே மாதிரி நீங்கள் இதையும் வந்து 3 இதை ஸ்கிப் பண்ணி நீங்கள் வந்து வைக்கணும். ஸோ 3 இது ஸ்கிப் பண்ணுறது அப்படின்னா இப்போ பாருங்களேன், நான் வந்து 0 1 2 3. அப்போது இங்கே ஆல்ரெடி வந்து உங்கள்கிட்ட இந்த நம்பர் இருக்குது, P இருக்குது. ஸோ இன்பிட்வீனில் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, உங்களோட ரோ பார்த்தீங்கன்னா 4 தானே. ஸோ இதோட ரோ சைஸ் வந்து 4 இருக்கும்போது 1 ஆல்ரெடி நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க. அப்போ நீங்கள் கீழே ஸ்கிப் பண்ண போகிறது 3 தான். ஸோ வந்து 1 மைனஸ் பண்ணால் போதும். ஆனால் நீங்கள் வந்து அடுத்த மூவ் பண்ணும்போது இந்த இந்த ரெண்டுத்தோட பொசிஷன்ஸையும் வந்து நீங்கள் வந்து சேர்த்திங்கன்னா 1 2 3 4 பார்த்தீங்கன்னா 4th பிளேஸில் தான் உங்களுக்கு அடுத்த இது உங்களுக்கு வந்து 4th பிளேஸில் தான் நீங்கள் ஃபஸ்ட் ரோவில் இருக்கிற
ரெண்டாவது எலிமெண்ட்டை ஃபேஸ் பண்ண போகிறீங்க. அப்படின்னா இந்த இடத்துல ஆல்ரெடி வந்து ரெண்டு எலிமெண்ட் வந்துருச்சு. ஸோ சிம்பிளாக 4 மைனஸ் 1 ப்ளஸ் 4 மைனஸ் 2 ஆட் பண்ணால் உங்களுக்கு 5 வருதா? 4 மைனஸ் 3 4 மைனஸ் 1 வந்து 3 ப்ளஸ் 4 மைனஸ் 2 வந்து 2 ஈக்குவல் டு 5. அப்போ நீங்கள் ஸ்கிப் பண்ணுற எலிமெண்ட்ஸ் 5. அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ 3 மைனஸ் 1 ப்ளஸ் 3 மைனஸ் 2. இப்போ 3 ப்ளஸ் 3 6 6 மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ நடுவில் நீங்கள் ஸ்கிப் பண்ண போகிற எலிமெண்ட்ஸை நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். இதை வந்து கோடில் எழுதலாம். skip is equal to இங்கே வந்து ஆல்ரெடி நம்ம 2 டைம்ஸ் ஆஃப் ரோ இருக்குல்ல, skip is equal to row minus 1 plus row minus 2. அப்போனா 2 times of row minus 3. அதானே, ஏன்னா ரோ 2 டைம்ஸ் இருக்குது. -1 -2 இது -3 ஆயிடுச்சு. ஸோ skip is equal to 2 row minus 3. ஓகேவா? இது வந்து நம்மளோட எல்லா கண்டிஷனுக்கும் செட் அதை பார்த்துடலாம். ஸோ நம்ம 3 கொடுக்கும்போது 6 மைனஸ் 3 3 கரெக்ட். அதனால ஸ்கிப் பண்ண போகிறது அது. ஸோ ஒருவேளை நான் 2 ரோ கொடுத்தேன்னா, இப்போ நான் 2 ரோ கொடுத்தேன் அப்படின்னா, if row equal to 2னா 2 into 4 4 minus 3 வந்து 1. ஸோ ஸ்கிப் ஆகிற எலிமெண்ட் வந்து உங்களுக்கு கரெக்டு தான். ஒரே ஒரு ரோ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அதே தான் பிரிண்ட் ஆகும், இன்புட் தான் அவுட்புட்டு. ஆனால் அதுக்கு என்ன வந்து பார்க்கலாம். ஸோ 2 into 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு ரோ 1. ஸோ 2 minus 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து -1. ஸோ -1 வந்து ஸ்கிப். ஓகே, எதுவுமே ஸ்கிப் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. ஓகே, கரெக்டாக. ஸோ இந்த -1 வந்து நம்ம தனியாக நம்ம ஸ்பெஷல் கேஸ் ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி என்னென்னா 0 தான் வரணும். ஏன்னா இப்போ 2 ரோ கொடுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 2 ரோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கிப் பண்ணுற எலிமெண்ட் வந்து கீழே வந்து 1. ஆனால் நீங்கள் வந்து 1 ரோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிப் ஆகிற எலிமெண்ட் வந்து 0 தான் இருக்கணும். ஆனால் இங்கே ஆக்சுவலாக வந்து நமக்கு ஒன்றா இருக்குது. இது நம்ம லாஸ்ட்டில் வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஸோ skip is equal to 2 cross of row minus 3. ஓகே, இது நம்ம ஸ்கிப் பண்ண போகிற எலிமெண்ட். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஸ்கிப் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டில் இருந்து I வேலை கொடுத்தாச்சு. I equal to 0, I less than n, I plus plus. ஓகேங்களா? I plus plus கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல I plus plus கிடையாது. நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி போடுங்க. இங்கே இருக்கு. ஓகே, ஒயிட் போர்ட். ஸோ நீங்கள் ஸ்கிப் ஆகிற எலிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 தான் நம்ம சொன்ன மாதிரி. ஸோ 2 into 4 minus 3 2 4 8 minus 3 5. ஸோ நடுவில் வந்து ஸ்கிப் பண்ணுற 5 எலிமெண்ட் AYPL நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்க. பட் ஐயில் வந்து நீங்கள் பாயிண்ட் பண்ணுறீங்க. ஸோ அதையுமே நீங்கள் ஸ்கிப்லேயே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து நீங்கள் அந்த ஐயில் பாயிண்ட் பண்ணிடலாம். ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து நம்ம +1 போட்டுட்டு ஓகே, I ப்ளஸ் ஈக்குவல் டு நம்ம ஸ்கிப் பண்ணி கொடுத்துட்றோம். ஓகேங்களா? ஸ்கிப் பண்ணி கொடுக்குறோம். இப்போது ஆன்சரில் ஃபுல்லாக அது வந்து புஷ்பேக் ஆகணும். புஷ்பேக் ஆஃப் ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கில் இருக்கிற I. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து 1 கொடுத்தோம் அப்படின்னா சிங்கிள் ரோ கொடுத்தோன்னா உங்களுக்கு 0 வரணும். கரெக்டுங்களா? ஸோ ப்ளஸ் ஈக்குவல் டு ஸ்கிப்பு. இப்போ நம்ம வந்து ஆன்சரை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு. see out ஆன்சரை பிரிண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம இன்புட்டை கொடுத்துடலாம். பேபால் ஹையரிங் அப்புறம் 4. ஓகே,
PayPal is hiring 4 கொடுக்குறேன் PIN. ஸோ நம்ம நினச்ச மாதிரி கரெக்டாக ஸ்கிப் ஆகி பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? பி வந்து ஃபஸ்ட்டு வந்துடும், அப்புறம் ஐஏ, அதுக்கப்புறம் என்ன பிரிண்ட் ஆகிருக்கு. இது வந்து கரெக்டு. நம்ம இப்போ அடுத்து தான் வந்து லூப் போட போகிறோம். ஸோ இந்த இடத்துல ஒரு எச்கேஸ் இருக்குது. என்னென்னா வந்து சப்போஸ் வந்து உங்களுக்கு ரோ வந்து 1 இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஆன்சர் 0 ஆயிரும். ஏன்னா 2 × 1 2, அப்புறம் +1 வந்து இது. ஸோ -3 +1 வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அதுக்கு நம்ம -2னே போட்டிருக்கலாமே. ஓகேவா? -2 போட்டாச்சா? ஸோ 2 × 1 2, 2 - 2 0வா? அப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஐ இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ இது ஒரு இன்ஃபினைட் லூப்பாக ஆயிரும். ஸோ நம்ம இந்த இடத்துல ஒரு சின்ன செக் போட்டுக்கணும். ஸ்கிப்பு வந்து 0வா இருந்தது அப்படின்னா, அதாவது இப்போ ஸ்கிப்பு வந்து 0 இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரூவாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்கிப்பே கொடுத்துடலாம். ஒருவேளை 0வாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 1 கொடுத்துருங்க. ஓகேங்களா? அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். வேணால் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். என்ன பிரச்சனை? ஓகே, இன்னொரு ப்ராக்கெட் போடணும். PayPal ஹையரிங் நான் வந்து 1 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அதே பிரிண்ட் ஆகுது. இன்கேஸ் நான் இதுக்கு முன்னாடி ஸ்கிப்பு இந்த டெர்மினல் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணாமல் போட்டிருந்தேன், அதாவது ஸ்கிப் 0வாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இன்ஃபினைட் லூப்பில் போயிட்டு வந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அதை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபார் லூப் போகலாம். ஆல்ரெடி நம்ம ஐயை மேலே டிக்ளேர் பண்ணிட்டோம். ஸோ I = இந்த இடத்துல வந்து 1, I <n. ஐ வந்து உங்களுக்கு எப்படி இன்க்ரிமெண்ட் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஐ வந்து இந்த லூப் ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஓகே, I++. ஆமாம், இந்த இடத்துல I++ தானே. ஃபஸ்ட்டு வந்து ஐ வந்து 1 வந்து இங்கே இருக்கும். இங்கே ஆரம்பிச்சு அப்படியே LS சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒய்க்கு தான் வரும். ஸோ இந்த இடத்துல வந்து ஐ இன்க்ரிமெண்ட் வந்து I++ தான். இதில் எந்த சேஞ்சும் இல்லை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு லூப்புக்குள்ளே போகலாம். ஃபார் லூப் போட முன்னாடி ஃபார் லூப் போடலாம். ஃபார் இங்கே ஒரு இன்டிஜர் நம்ம டிக்ளேர் பண்ணணும், நெக்ஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டுன்றது வந்து என்னென்னா, ஸோ இந்த இடத்துல நெக்ஸ்ட்டா இது வேறு, சாரி, நெக்ஸ்ட் = ஐஏ. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து <n என்ன இருக்கணும். அப்புறம் இந்த இடத்துல நெக்ஸ்ட்டு எப்படி வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுதுன்னு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஏ வந்து நெக்ஸ்ட்டா. ஓகே, அப்புறம் நீங்கள் புஷ்பேக் பண்ணிடுங்க. ஆன்சர் டாட் புஷ்பேக். ஆன்சர் டாட் புஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ் ஆஃப் நெக்ஸ்ட். ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கு இல்லையா ஏ, இந்த ஏவை புஷ்பேக் பண்ணியாச்சு. அப்புறமா இது ஸ்கிப் பண்ணி அடுத்த இதுக்கு போகணும் இல்லையா? ஓகேங்களா? போகணும். அப்போது இனிஷியலாக உங்களோட ஸ்கிப் என்னவாக இருந்துச்சுன்னா, பியிலேருந்து ஐக்கு போகும்போது உங்களோட ஸ்கிப் வந்து 5 இருந்துச்சு. இப்போது நடுவில் வந்து YPA இந்த 3 எலமெண்ட் விட்டுட்டு நீங்கள் வந்து எல்லுக்கு போகிறீங்க. அப்போ என்ன பண்ணணும்னா 5 இருந்த ஸ்கிப்பை வந்து நீங்கள் வந்து 2 மாற்றணும். ஸோ change script from 5 to 2. அதிலிருந்து நம்ம வந்து 1 மாற்றுறோம். ஏன்னா இப்போ நீங்கள் அடுத்து வந்து ஒய்யை பாயிண்ட் பண்ணுறீங்க, ஒய்யை பாயிண்ட் பண்ணுறீங்கன்னா நடுவில் வந்து பியை விட்டுட்டு தான் நீங்கள் வந்து ஒய்லேருந்து ஏக்கு தாவணும். ஸோ அப்படிங்கிறப்போ இதை வந்து அப்படியே நம்ம 2 இந்த ஸ்கிப் வேரியபிளை நம்ம 2 டிக்ரீஸ் பண்ணிட்டே போகிறோம். ஓகேங்களா? have to அது எழுதிடுறேன்னா have to decrease skip by 2. ஓகேவா? எழுதியாச்சு.
நெக்ஸ்ட் வேரியபிள் வந்து எதை பாயிண்ட் பண்ணோம் அப்படின்னா, அப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்கிப்பை வந்து மாற்றணும் இல்லையா? இந்த ஸ்டார்டிங்கில் இருக்கிற இந்த லூப்லேயே நீங்கள் வந்து ஸ்கிப்பை வந்து மாற்றிடலாம். இது வந்து ஒவ்வொரு இட்ரேஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 5 இருக்குது. ஸோ இந்த இடத்துல நெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஐ ஸ்கிப் வந்து இங்கே மாறினா ஓகே ஓகே மேலே வந்து 5 இருக்குது ஸ்கிப்பு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இந்த ஃபார் லூப்லேயே நீங்கள் ஐ டிக்ளேர் பண்ணிங்க இல்லையா, அதில் வந்து ஸ்கிப்பை மாற்றிடுங்க. ஸ்கிப் மைனஸ் ஈக்குவல் டு 2. ஆனால் ஆக்சுவலி வந்து நம்ம மேலே வந்து ஸ்கிப்பு 5 வைக்கலை. ஏன்னா நீங்கள் 4 போட்டு பாருங்களேன். 2 × 4 8 8 × 2 6. ஸோ நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு ஃபார் லூப் ரன் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்கிப்போட வேல்யூ ஆல்ரெடி நம்ம தேவையில்லாமல் 1 இன்க்ரீஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம இந்த இனிஷியல் ஸ்டேஜில் வந்து ஸ்கிப்பை 2 நான் டிக்ரிமெண்ட் பண்ணாமல் 3 டிக்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். ஏன் 3 டிக்ரிமெண்ட் பண்ணேன்னா, நான் மேலே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ 3 டிக்ரிமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கரெக்டாக இருக்கும். 6 - 3 3. ஸோ ஸ்கிப் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கரெக்டாக இருக்கும்ன்றதால இப்போ வந்து இந்த இண்டெக்ஸ்லேருந்து நான் வந்து 3 ஆட் பண்ணணும். இந்த இண்டெக்ஸ் என்னது, 1 இந்த இண்டெக்ஸு. இந்த இண்டெக்ஸ் 1 அப்படின்னா அதுக்கப்புறம் 2 3 4 5. ஓகேங்களா? அடுத்து வந்து இதை வந்து நான் ஆட் பண்ணணும். ஸோ 2 3 4 5. என்கிட்ட இப்போ ஸ்கிப்போட வேல்யூ என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஸோ வந்து அதை வந்து நான் இந்த நெக்ஸ்ட்டில் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ இன்ட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஐஏ நெக்ஸ்ட் லெஸ் என்ன. இப்போ நான் நெக்ஸ்ட்டு வந்து மாற்றணும். அதுக்கு முன்னாடி இதை நான் புஷ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டா ஆமாம் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் ப்ளஸ் ஓகே நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் ப்ளஸ் ஸ்கிப்பாக என்கிட்ட 3 இருக்கு இல்லையா, அடுத்த இண்டெக்ஸ் போடும். அதனால் +1 பண்ணிடுறீங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கிப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏலேருந்து ஒய்பிஏக்கு போயிட்டு அடுத்ததை நீங்கள் ஒரு இது பண்ண பார்த்தீங்க. அதனால் +1 பண்ணிடுறேன் நான். ஓகே. அப்புறம் எஃப் இந்த நெக்ஸ்ட்டு வந்து லெஸ் தென் என்ன இருந்தால் மட்டும் மறுபடியும் இதை வந்து நீங்கள் புஷ் பண்ண சொல்கிறீங்க. அதை நீங்கள் புஷ் பண்ணுறீங்க. அப்படி இல்லைன்னா என்ன அர்த்தம், வெளியே போயிடுச்சுன்னா நீங்கள் பிரேக் கொடுத்து வெளியே வந்துடுறீங்க. ரைட். ஸோ ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ ஸ்கிப் ஆயிடுச்சு. அடுத்து வந்து என் இதில் பயன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா எஸ்ஸுக்கு போகணும் இல்லையா, அந்த இன்க்ரிமெண்ட்டை தான் நீங்கள் இந்த ஃபார்வர்டில் கொடுக்கணும். எல் டு எஸ் எப்படி போவீங்க? ஸோ ஒரு இதை ஸ்கிப் பண்ணணும். அப்போனா யூ ஹேவ் டு மூவ் டு 2 இன்டெக்ஸ் டு த ரைட். அப்போ நீங்கள் வந்து 2 இன்க்ரீஸ் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது 2 இன்க்ரீஸ் ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் இங்கேருந்து ஐக்கு போகுது வித் சேம் ஸ்கிப் வேல்யூவில் வந்து ஐக்கு போகுது. அங்கேருந்து மறுபடியும் வந்து இது 2 இன்க்ரீஸ் ஆகுது. இந்த 2 இன்க்ரீஸ் ஆகிறது நீங்கள் வந்து அடுத்து ஏலேருந்து போனீங்கன்னா 4 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு 2 மல்டிபிள் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? அதனால் நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு 2 ஸ்டார் ஆஃப் ஐ. அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஐ 1 இருக்கும்போது 2 இன்க்ரீஸ் ஆகும். ஐ 2 இருக்கும்போது 4 இன்க்ரீஸ் ஆகும். ஐ 3 இருக்கும்போது 6 இன்க்ரீஸ் ஆகும். அப்படி தானே? ஐ 1 இருக்குது, அதாவது செகண்ட் லூப்பில் இருக்கும்போது 2 இன்க்ரீஸ் ஆகுது. தேர்ட் லூப்பில் இருக்கும்போது 4 இன்க்ரீஸ் ஆகுது. அதே இது வந்து ஃபோர்த் லூப்பில் இருக்கும்போது 6 இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பாருங்களேன். இன்பிட்வீனில் 5 எலிமெண்ட்ஸ் இருக்கும். 1 2 3 4 5 6 எலிமெண்ட் தான் அடுத்து பிரிண்ட் பண்ணும்போது இப்படி தான் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது இந்த நெக்ஸ்ட் எலிமெண்ட் வந்து உள்ளுக்குள்ளே. ஓகேங்களா? இந்த புஷ்ஷு வந்து ஓகே நான் புஷ் பண்ணியாச்சு, செக் பண்ணியாச்சு. ஓகே. இப்போது இந்த இடத்துல வந்து லெட்ஸே இப்போ உங்களுக்கு வந்து ஃபோர்த் லூப்பில் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஃபோர்த் லூப்பில் இருக்குது. ஃபோர்த் லூப்பில் உள்ளே வந்த உடனே வந்து ஸ்கிப்பை வந்து நீங்கள் அப்படி சேஞ்ச் பண்ண இல்லைங்களா. இப்போ நீங்கள் ஸ்கிப் எங்கே சேஞ்ச் பண்ணுறீங்க, அதாவது இந்த செகண்ட் லூப் முடிஞ்சு இது வழியாக போயிட்டு செகண்ட் லூப் வந்து வெளியே போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கிப்பை வந்து 2 நீங்கள் வந்து டிக்ரிமெண்ட் பண்ணணும். இந்த இடத்துல
2 டிக்ரிமெண்ட் பண்ணணும்னா நீங்கள் வந்து இந்த லூப்பில் நீங்கள் அகெயின் ஈச் ஐட்ரேஷன் ஆஃப் தி அவுட்டர் லூப்பில் வந்து ஸ்கிப்பை வந்து நீங்கள் 2 ரெடியூஸ் பண்ணிகிட்டே வரணும் மைனஸ் ஈக்குவல் டு 2ன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, அதை பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் 4th லூப்பில் இருக்கீங்க. ஓகேங்களா, இதான் வந்து 4th லூப். உள்ளே வந்தோன்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஓகே இது வந்து லெஸ் தென் ஆஃப் இந்த நெக்ஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் வந்து ஐ தானே உங்களுக்கு, ஐ. இந்த பியை புஷ் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல், டி போட, நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் ப்ளஸ் ஸ்கிப் ப்ளஸ் ஐ. இப்போ நெக்ஸ்ட்டுன்றது வந்து ஐயோட வேல்யூ என்ன 3, 4th லூப்லாம். ஆனால் நீங்கள் வந்து 1லேருந்து ஆட் பண்ணுறீங்க நீங்கள் அந்த, அதாவது இது 4th லூப் தான், பட் ஆனால் 3 தான். எப்படின்னா இந்த 0வை நீங்கள் வந்து ஆல்ரெடி வேறு ஒரு லூப் போட்டு இந்த கேரக்டர்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்க. 2வது லூப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டெக்ஸ் வந்து 1 தான். ஸோ 4th லூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டெக்ஸ் வந்து 3 தான். ஸோ 3. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு, ஓகே நீங்கள் இந்த பி என்ற எலிமெண்ட் இந்த இடத்துல புஷ் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3ல இருக்கும். 3 ப்ளஸ் ஸ்கிப் ப்ளஸ் ஐ. இந்த ஸ்கிப் ப்ளஸ் ஐன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து உங்களுக்கு இந்த லூப் என்ன இருக்கும், செகண்ட் லூப், அதாவது 3rd லூப்பில் வந்து ஸ்கிப்போட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 இருக்கும். ஓகேங்களா, அதான் கரெக்டாக நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் ஒய்க்கு வந்து, அதாவது 0 1 2 எழுதிடுறேன். 0 1 2. இப்போ இது வந்து நம்ம வந்து அவுட்டர் லூப்பில் முடிச்சிட்டோம், இதையும் முடிச்சிட்டோம். ஸோ 3rd லூப்பில் ஓகே 2ஆக இருக்கும்போது ஸ்கிப்போட வேல்யூ என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 2ஆக இருக்கும்போது ஸ்கிப்போட வேல்யூ int நெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஐ, நெக்ஸ்ட் லெஸ் தென் n, அப்புறம் நெக்ஸ்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு 2 ஸ்டார் ஐ. ஓகே, இதை வந்து நான் எப்போ புஷ்பேக் பண்ணிட்டேன். மறுபடியும் இப்போ ஸ்கிப் வந்து உங்களுக்கு -1 இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த நெக்ஸ்ட்டில் எந்த ஒரு சேஞ்சுமே நடக்காது. எப்போ வந்து உங்களுக்கு ஸ்கிப் வந்து -1 வரும், கேப் 3ஆக இருக்கும்போது அடுத்து -1 வருமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கிப் வந்து 3ஆக இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் அடுத்த லூப்லேருந்து உங்களுக்கு ஸ்கிப் 1ஆக இருக்கா? ஓகே, அப்புறம் -= 2. ஸோ ஸ்கிப் -1 -2ன்றது என்னது, -1. கரெக்டு தானே? ஆமாம். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல, அதாவது இந்த லூப் ரன் ஆகும்போது ஸ்கிப்போட வேல்யூ வந்து உங்களுக்கு என்னவாக இருந்துச்சுன்னா 1 இருந்துச்சு. இந்த லூப் ரன் ஆகும்போது ஸ்கிப்போட வேல்யூ வந்து 1. அப்போது நீங்கள் அதுலேருந்து நீங்கள் 2 மைனஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் அதுலேருந்து 2 மைனஸ் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து -1 வரும். ஓகேங்களா, இப்போ ஸ்கிப்போட வேல்யூ வந்து இந்த 4th லூப்பில் -1, இந்த லூப்பில் ஸ்கிப்போட வேல்யூ பார்த்தீங்கன்னா -1. அப்படி -1 இருக்கிறதால இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா -1 + 1 வந்து 0 ஆயிரும். ஸோ இந்த நெக்ஸ்ட்டு வந்து இந்த நெக்ஸ்ட்டு தான் வந்து உங்களோட கரண்ட் இண்டெக்ஸு ஆன்சர் ஸ்ட்ரிங்கில் புஷ் பண்ண போகிற அந்த இண்டெக்ஸை குறிக்குது. அது வந்து உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டே ஆகாமல் மறுபடியுமே வந்து உங்களுக்கு அதே நம்பர் வந்து ரிப்பீட் ஆக சான்ஸ் இருக்குது. எப்படின்னா வந்து 4 i = 3ன்னு வச்சுக்கோங்களேன். i = 3ன்னு வரும்போது ஸோ வந்து அது வந்து இது உள்ளே தான் இருக்குது, அதாவது இதுக்குள்ளே இருக்குன்னா லென்த்துக்குள்ளே தான் சொல்லிட்டு நீங்கள் புஷ் பண்ணுறீங்க. இந்த இடத்துல வந்து ஸ்கிப் வந்து -1 + 1 மறுபடியும் வந்து நெக்ஸ்ட் வந்து 3 மறுபடியும் புஷ் பண்ணுமா, இப்போவுமே வந்து அது லென்த்துக்குள்ளே தான் புஷ் பண்ணும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்கிப்போட வேல்யூ வந்து உங்களுக்கு எப்போ -1 வருதோ அப்போ வந்து நீங்கள் இதை புஷ் பண்ணாதீங்க, ஏன்னா அது கீழே இருக்கிற புஷ் பேக் பார்த்துக்கும். ஸோ இஃப் ஸ்கிப் வந்து நாட் ஈக்குவல் டு -1 இருந்தால் மட்டும் வந்து நீங்கள் இதை புஷ் பண்ணுங்கள். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் புஷ் பண்ண தேவையில்லை, ஏன்னா கீழே இருக்கிற அந்த புஷ் பேக் ஃபங்க்ஷன் வந்து பார்த்துக்கும். ஓகேங்களா, அதை தான் நீங்கள் சொல்ல வரீங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன் இந்த கோட்.
ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணியாச்சு. ஆன்சர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியாச்சு. எஸ் வந்து இன்புட் ஸ்ட்ரிங்கு. அதை வாங்கிச்சு நம்ம வந்து ரோ நம்பர் கொடுத்தாச்சு. ரோவோட அந்த ஸ்ட்ரிங்கோட சைஸை தான் நம்ம என்ன ஸ்டோர் பண்ணிட்டோம். ஐ வந்து நம்ம லூப் ஐட்ரேட்டிங் வேரியபிள். அப்புறம் ஸ்கிப் வந்து நம்ம எவ்வளோ ஸ்கிப் பண்ண போகிறோன்றதை நம்ம சொல்லிட்டோம். ஸோ ஸ்கிப் 0வாக இருந்தால் இது இன்ஃபினிட் லூப் ஆகக்கூடாதுன்றப்ப நம்ம வந்து 1 இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இது வந்து 1லேருந்து ஆரம்பிக்குது. ஓகே, இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் இருக்குது. ஐ லெஸ் தென் என். ஆக்சுவலி இது வந்து ஐ லெஸ் என், இது வந்து மெயின் ரோ. இது இந்த அவுட்டர் லூப் வந்து அவங்க கொடுத்துருக்குற லோ வரைக்கும் தான் ரன் அவங்க கொடுத்துருக்குற ரோ வரைக்கும் தான் ரன் ஆகும். ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பியிலேருந்து இந்த பி வரைக்கும் தான் வந்து உங்களுடைய அவுட்டர் லூப். இன்னர் லூப்பு தான் வந்து நான் போட்டது, அடுத்து போட்டது இன்னர் லூப். ஸோ இந்த இன்னர் லூப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து அந்த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் வரைக்குமே போகும். அதனால தான் நான் வந்து இங்கே என் போட்டிருக்கேன், தெரியுதுல்ல? ஸோ அவுட்டர் லூப் வந்து அவங்க கொடுத்துருக்க ரோ வரைக்கும் ரன் ஆகும். இன்னர் லூப் வந்து அந்த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் வரைக்கும் ரன் ஆகணும். ஏன்னா அப்போ தான் வந்து ட்ராவல்ஸ் பண்ணி போகும்போது அந்த கரெக்டான ஈச் ரோவில் இருக்கிற கேரக்டர்ஸை நம்ம அப்பன் பண்ண முடியும். ஸோ இதோட ஸ்பேஸ் அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்துடலாம். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் ஆஃப் n. டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆர்டர் ஆஃப் n தான். பிகாஸ் நம்ம வந்து இது இன்னர் ஃபார் லூப் போட்டிருந்தாலுமே நம்ம வந்து ஸ்கிப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம். பாருங்களேன், நம்ம இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எத்தனை வாட்டி புஷ்பேக் பண்ணுறோமோ அத்தனை வாட்டி டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம புஷ்பேக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக தான் புஷ் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம வந்து எதையுமே வந்து எக்ஸ்ட்ரா புஷ் பண்ணல, வெளியே எடுக்கல. நம்ம வந்து லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் வரைக்கும் தான் நம்ம வந்து புஷ்பேக்கே பண்ணுறோம். ரேர் கேசஸில் நீங்கள் இதையுமே சம் வந்து டூப்ளிகேட் ஆகலாம். ஸோ ஏன் டூப்ளிகேட்னா இது டூப்ளிகேட் ஆகக்கூடாதுன்னு நான் வந்து இந்த இஃப் கண்டிஷன் போட்டிருக்கேன். பட் இந்த இஃப் கண்டிஷன் போட்டாலுமே இதுவுமே ஒரு ஐட்ரேஷன் தான், ஆனால் இது புஷ்பேக்கில் போகாது. ஸோ நீ இதையுமே ஒரு ஐட்ரேஷனை கன்சிடர் பண்ணால் கூட சம் தான் வந்து ரிப்பீட் ஆகும். இன்கேஸ் நீங்கள் எல்லாமே ரிப்பீட் நினச்சா கூட 2n தான் வரும். அதனால் நீங்கள் இதை வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் n, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் n. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் ஆஃப் n, ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டர் ஆஃப் n. ஓகே, இது கமெண்ட் பண்ணியாச்சு. இது சேர்த்து ஓகே, எல்லாம் கரெக்டாக தான் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணியாச்சு. இந்த இடத்துல கரெக்டான ஸ்கிப் வேரியபிள் கொடுத்தாச்சு. இதை வந்து நம்ம ஈச் ஐட்ரேஷன் மைனஸ் பண்ணிகிட்டே வந்தாச்சு. இன்னர் ஃபார் லூப்பில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எதை புஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை போடுறீங்க. ஸோ தேவையில்லாத இடத்துல ஸ்கிப் பண்ணுறீங்க. இன்கேஸ் இது உங்களுக்கு தேவையில்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஸ்கிப் ப்ளஸ் 1 ஓகே ஆட் பண்ணிட்டீங்க. இதையும் புஷ் பண்ணிட்டீங்க. இப்போ உங்கள் ஆன்சர் எவ்வளோ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். PayPal ஹையரிங் ஹோரிங் போட்டிருக்கேண்ணா, 4 கொடுத்தாச்சு. ஓகே, அதில் இருக்கிறத வர நினைக்கிறேன். செக் பண்ணி பார்த்துடலாம் இதுவான்னு சொல்லிட்டு. ஓகே, இதில் இருக்கிறதா. இப்போ நம்ம 3 கொடுத்து பார்க்கலாம். PayPal இப்போ 3 கொடுத்து பார்க்குறேன். ஓகே, இதுவும் வருது நம்ம 3 கொடுக்கும்போது. அப்போ நம்ம கோடு இங்கே வந்து நம்ம சப்மிட் பண்ணிடலாம். சப்மிட் பண்ணும்போது ஸோ ஸ்ட்ரிங் ஏஸ் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. நமக்கு வந்து ஆன்சர் ஸ்ட்ரிங் மட்டும் நம்ம கூட இருந்தால் போதும். ரோ வந்து நம் ரோஸ். ஓகே, நம் ரோஸு என்ன நம்ம எதையும் வாங்க தேவையில்லை, அதை எடுத்துடலாம். இந்த லைனை கொஞ்சம் குறைக்கலாமா? n ஈக்குவல் டு ஸ்டார் சைஸ். ஓகே, கரெக்டு தான்.
ஐ ஈக்குவல் டு ஐ வந்து இது ஓகே. இப்போது இந்த இடத்துல தான் நம்ம ரோவே டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நம்ம இந்த கொஷினில் இருக்கிற நம்பர் ரோஸை போட்டுக்கலாம். ஸோ நம்பர் ரோஸ் -2 இது ஓகே. சரி, அதுக்கு பதிலாக நம்ம ரிட்டர்ன் பண்ணணும் ஸ்ட்ரிங். இங்கே ரிட்டர்ன் பண்ணியாச்சு. சேல்ஸ் பிரேக் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். எரர் வராதுன்னு நினைக்கிறேன். இந்த டைம் வரல. சப்மிட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இந்த கோடு இவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த கோடில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். அப்புறம் முக்கியமாக இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ.